நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம். ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்கு. நம்ம பாகிஸ்தானை எந்த இதுவுமே போய் தாக்கலையே. நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல. அவங்க ட்ரோன் அடிக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்லை. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம். லாகூர்ல இருக்கக்கூடிய சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம்? அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம், நாம அடிக்கல. அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, இதை மிலிட்டரி கன்ஃபரன்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ராணுவ வீரருக்கு ஆதரவா தமிழக அரசு ஒரு பேரணி ஒன்றும் தப்பில்லைங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க, ஸ்கை நியூஸ்ல, பிபிசியில மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நம்ம செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறாங்க. அது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மாற்று கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுங்கண்ணா. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு. தற்பொழுது பரபரப்பான விற்பனையில் TNPSC Group 4 தேர்வுக்கான சுராஸ் கைட்ஸ் ஆல்சோ அவைலபிள் Amazon, Flipkart மற்றும் surabooks.com. சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம்.